பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பா தேவச்சனங்களே, என்கரேஜ் பை ஹோலி ஸ்பிரிட் இந்த சீரீஸ்க்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவுக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்கிறேன். என்னோட கூட சங்கீதம் 143 அதிகாரம் வசனம் 10, சாம் சாப்டர் 143 verse 10. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. ஆமீன். என்னம்மா, தேவனுக்கு என்ன பிரியமோ அதை செய்யறதுக்கு தேவன்கிட்ட கேளுங்க. ஏசப்பா, உங்களுக்கு என்ன பிரியம், உங்களுக்கு என்ன பிடிக்கும், அப்படி நான் செய்யறதுக்கு எனக்கு நீங்கள் சொல்லித்தாங்க. நீர் ஒருவரே என் தேவன் தகப்பனே. உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியில் நடத்தும்படியாக நான் ஜபிக்கிறேன். நீங்கள் கேட்கறச்சே ஏசப்பாக்கு எப்படி பிரியமோ பிதாவோட சித்தத்தின்படி ஆவியானவர் உங்களை செம்மையான வழியில் நடத்துவார். அப்படிப்பட்ட ஜபம் தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தில் இருக்கணும். காலையில் எழுந்த உடனே இருக்கணும், பிள்ளைகளோட வாழ்க்கையில் இருக்கணும், பிள்ளைகளோட படிப்பு விஷயத்தில், கல்யாண விஷயத்தில், எதிர்காலத்தில், வேலை ஸ்தலத்தில், நீங்கள் செய்கிற ஊழியத்தில், உங்கள் குடும்ப வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே எப்படி இருக்கணும்? தேவனுக்கு பிரியமானதை செய்யும்படி தேவன்கிட்ட கேளுங்க, அவர் போதிப்பார். அதே நேரத்தில் நம்மளோட தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நம்ம கர்த்தரை மாத்திரமே நம்ம ஆராதித்து கொண்டு அவர் ஒருவரே நமக்கு தேவனாக இருக்கணும். அதே நேரத்தில் ஆவியானவர் நம்மளை செம்மையான வழியில் நடத்தும்படி நம்ம ஜபம் பண்ணிச்சு. நிச்சயமாக ஆவியானவர் ஒவ்வொருவரையும் செம்மையான வழியில் நடத்துவார். ஆமீன். நம்ம ஜபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த வேளையிலும் தகப்பனே, உமக்கு பிரியமானதை செய்ய ஒவ்வொருத்தருக்கும் போதித்து வழி நடத்துவீராக ராஜா. ஆண்டவரே கர்த்தாவை, நீர் ஒருவரே எங்கள் தேவனாய் இருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொருவரையும் செம்மையான வழியில் நடத்தும்படியாக, தேவநாமம் மகிமைப்படும்படியாக, உமக்கு பிரியமானது செய்யும்படியாக ஒவ்வொருவரையும் செம்மையான வழியில் நடத்தும்படியாக ஜபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். காட் பிளஸ் யூ.